கணேச சரணம் சரணம் கணேசா. உலகெங்கும் வாழும் எனதருமை நேயர்களே, என் நெஞ்சம் நிறைந்த அன்பர்களே, உங்கள் அத்துணை பேருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள். இது நம்முடைய வார ராசி பலன்கள் நிகழ்ச்சி. அதில் செப்டம்பர் மாதம் 8ஆம் தேதியிலிருந்து 14ஆம் தேதி வரையிலான ஒரு வார காலத்துக்கான பலன்கள் பார்க்க போகிறோம். இந்த நிகழ்ச்சியை பார்க்குறவங்க எங்கள்கிட்ட எப்படி ஜோதிட ஆலோசனை பெறுவதுன்னு கேட்குறீங்க. இங்கேயும் எங்களுடைய செல்ஃபோன் நம்பர் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணி ப்ரேயர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு எங்களை நீங்கள் நேரடியாக சந்திக்கலாம். சென்னையில் டி நகர்லேயும் நங்கநல்லூர்லேயும் நம்ம ஆஃபீஸ் ரன் ஆகிறது. ஆன்லைன் கன்சல்டேஷன் வேணும்னாலும் அதுவும் அவைலபிள் தான். அதுக்கு இதே என்ன எங்களுடைய வாட்ஸ்அப் எண். அதில் உங்களுடைய பெயரும் தற்போது நீங்கள் வசிக்கக்கூடிய ஊரின் பெயரையும் குறிப்பிட்டு ஆன்லைன் கன்சல்டேஷன் வேணும்னு கேட்டிங்கன்னா எங்கள் ஆஃபீஸ்லேருந்து உங்களை காண்டாக்ட் பண்ணி அதுக்குரிய டீட்டெயில்ஸ் சொல்லுவாங்க. உங்கள் ஒவ்வொருவருக்கும் நான் தான் ஜோதிட ஆலோசனை வழங்குவேன். நான் எந்த டீமும் வச்சுக்கல. உங்களுக்கு ஜோதிட ஆலோசனை ஒவ்வொருவருக்கும் நானாகவே வழங்குவேன். சரிங்களா? நேரடியாக என்னிடம் நீங்கள் ஆலோசனை பெற முடியும். ஆன்லைன்னாலும் நான் தான் உங்களுக்கு ஆலோசனை வழங்குகிறேன். எனதருமை மேஷ ராசி என்பர்களே, இந்த வாரம் சந்திர பகவான் என்ன பண்றார்? பூரட்டாதி நட்சத்திரத்தில் ஆரம்பிச்சு மிருகசிரீஷம் நட்சத்திரம் வரைக்கும் பயணம் பண்றார். இந்த வாரத்துடைய கிரகநிலைகளை நம்ம பார்க்கும்போது 2 பிளானட்ஸ் மட்டும்தான் முக்கியமான மாற்றம். சந்திரனுடைய மாற்றம் டெய்லி நிகழ்றது இருக்கட்டும். 2 கிரகங்களுடைய மாற்றம் பார்த்தீங்கன்னா, கன்னி ராசிக்கு புதன் பகவான் மாற போறார் செப்டம்பர் 11ஆம் தேதி. அதே மாதிரி செப்டம்பர் 14ஆம் தேதி செவ்வாய் துலா ராசிக்கு மாறுவார். இந்த வாரத்துடைய விசேஷம் பார்க்கும்போது 8ஆம் தேதி மாழையபட்சம் ஆரம்பிக்கிறது. 10ஆம் தேதி சங்கடகர சதுர்த்தி. 12ஆம் தேதி மாழையபட்சத்துல மகாபரணி வருகிறது. எனதுமே மேஷராசி என்பர்களே, இந்த பரணி, இந்த மாழையபட்சம் சொல்றோம் பாருங்க, இந்த 15 நாட்களும் நம்முடைய முன்னோர்கள் நம்மை தேடி நம்மை ஆசீர்வதிக்கக்கூடிய நாட்கள். அவர்கள் பித்ருலோகத்திலிருந்து நம்மை காண்பதற்கு கடவுள் அனுக்கிரகம் பண்ணக்கூடிய காலம், பர்மிஷன் கொடுக்கிறார். அவனுடைய முன்னோர்கள் இங்கு தேடி வருகிறார்கள். இந்த 15 நாட்களும் அர்த்தம் அதான். பட்சம்னா 15, மாழையபட்சம் அதைத்தான் சொல்ற. இந்த நாட்கள்ல 15 நாட்களும் அவர்களுக்கு திதி கொடுப்பது என்பது ரொம்ப விசேஷம். ஜாதகம் பார்க்க வராங்க, வரும்போதே அவர்கள் ஜாதகத்துல பித்ரு தோஷம் இருக்குன்னு சொல்றோம். உதாரணமாக இப்போ சூரியன் கேது சேர்ந்திருக்கு. எல்லாருடைய ஜாதகத்திலையும் பித்ரு தோஷம் கோச்சார ரீதியா போயிருக்கு. ஒரு பித்ரு தோஷம் இருக்குன்னா அந்த தோஷம் நிவர்த்தியாவதற்கு பரிகாரங்கள் சொல்றோம் பாருங்க. முக்கியமா முன்னோர்களுக்கு திதி கொடுங்க, தர்ப்பணம் கொடுங்கன்னு சொல்றோம். அது ரொம்ப அவசியம். அந்த திதியும் தர்ப்பணமும் ரொம்ப அவசியம். அப்படி அவர்களுக்கு திதி கொடுக்கிற போது நம்ம ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பித்ரு தோஷம் நம்மை பாதிக்காது. நிறைய குடும்பங்கள் எனக்கு வேலை கிடைக்கல, கல்யாணம் ஆகல, உடம்பு படுத்துறது, இதெல்லாம் சொல்றோமே பித்ரு தோஷம் வாட்டுறதுன்னு அர்த்தம். அவருக்கு நிவாரணம் செய்து கொள்வதற்கு இந்த மாழையபட்சம் உதவும். அது ஞாபகம் வச்சுக்கோங்க. மேஷராசிக்காரங்களுக்கு இந்த வாரத்துல 3ஆம் இடத்துக்குரிய புதன் 5ஆம் இடத்துல இருக்க. அப்போ உங்களுடைய பிசினஸ் உங்களுக்கு ரொம்ப சாதகமா இருக்க போகுது. பிசினஸ் கம்யூனிகேஷன் மிகச்சிறப்பாக இருக்கும். அந்த புதனே உங்களுக்கு 11ஆம் தேதி 6வது ஸ்தானத்துக்கு போறார். அப்போ யங்ஸ்டர்ஸ் வேலைக்கு ட்ரை பண்றவங்களுக்கு சூப்பர்பா வேலை கிடைக்கும். நான் ரொம்ப நாள் வேலைக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு கிடைக்கவே இல்லைன்னு யங்ஸ்டர்ஸ் சொல்றாங்கன்னா இந்த பீரியடை பயன்படுத்தலாம். நல்ல ஜாப் கிடைக்கக்கூடிய யோகம் உண்டு. அதே மாதிரி உங்களுக்கு ஹெல்த் இஷ்யூ கொடுத்துக்கிட்டு இருந்த மார்ஸ் எண்ட் ஆஃப் திஸ் வீக் அவர் துலா ராசிக்கு போயிடுறார். பெரிய ஹெல்த் இஷ்யூஸ் வரதெல்லாம் குறைஞ்சிடும். இந்த வாரத்துடைய கடைசியிலிருந்து நல்ல மாற்றம் வரும்.
கடன் தொல்லைகள்ல சிலர் மாட்டிக்கிட்டு இருப்பீங்க. மேஷராசிக்காரங்க பலருக்கு கடன் தொல்லைகள் இருந்துகிட்டு இருக்கும். அதிலிருந்து பெரிய அளவுக்கு உங்களை அது வாட்டிக்கிட்டு இருக்கும். ஒரு நிவாரணம் கிடைக்காதான்னு கேட்டுக்கிட்டு இருந்தவங்களுக்கு எண்ட் ஆஃப் திஸ் வீக்ல இருந்து உங்களுக்கு நல்ல ரிலீவ் ஆக போறீங்க. கடன் பிரச்சனைகள் விலகுவதற்கு நல்ல வாய்ப்பு கிடைச்சிடும். அதுவே திருமண முயற்சி தடைப்பட்டு இருக்கு, ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்கு இடையில ப்ராப்ளம் இருக்கு அப்படிங்கிறவங்க எல்லாம் திருமண முயற்சி தடைப்பட்டா இந்த வாரம் எண்டுல இருந்து திருமண செய்தி கூடி வரும். ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்கு இடையில ப்ராப்ளம் இருக்குனால அதுவும் இப்ப சால்வ் ஆகும். ஒரு நிறைய நன்மைகள் உங்களுக்கு நடக்க போறது. கலைத்துறையை சேர்ந்தவர்களுக்கு நல்ல வளர்ச்சி காத்திருக்கு. எனது ரிஷபராசி அன்பர்களே, ரிஷபராசிக்காரர்களுக்கு சந்திரனுடைய அனுக்கிரகம் எப்படி இருக்கு அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, அவர் மிருகசீரிஷம் நட்சத்திரம். ரிஷபராசிக்காரர்களுக்கு சந்திரனுடைய அனுக்கிரகம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அவர் புரட்டாதி நட்சத்திரத்தில் அதனுடைய பயணத்தை ஆரம்பிச்சு மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் முடிவடைகிறார். அப்போ ஜாப் ரீதியா யாருக்கெல்லாம் ப்ராப்ளம் இருக்கோ அந்த ப்ராப்ளம் எல்லாம் ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் சால்வ் ஆகும். பணம் 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 இதை பற்றிய சிந்தனையே ரிஷபராசிக்காரர்களுக்கு இருந்துட்டு இருக்கும். நிறைய பணம் சம்பாதிக்கணும், நிறைய பணம் வேணும், நான் எக்ஸ்ட்ரா உழைக்க காத்திருக்கேன், நான் எக்ஸ்ட்ரா பிசினஸ் பண்ண காத்திருக்கேன், என் குடும்பத்துக்கு பண தேவை இருக்கு, எனக்கு பணம் வேண்டும், இந்த சிந்தனைகள் இருந்துகிட்டு இருக்கும். என் பிள்ளைகளுக்கு இன்னும் வருமானம் போடணும், எங்க வீட்டுல குழந்தை பாக்கியம் உண்டாகணும், இப்படிங்கிற சிந்தனை எல்லாம் ரிஷபராசிக்காரங்களுக்கு இருந்துகிட்டு இருக்கும். காரணம் 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு காரணம். அவர் அட்டமாதிபதி, அவர் 2ஆம் இடத்துல உட்கார்ந்து இருக்காரு. தடைகள் இருக்கு இந்த விஷயத்துல எல்லாம் உங்களுக்குன்னு அர்த்தம். பணம் வருவதில் போதுமான பண வரவு இன்னும் நீங்க நினைக்கிற அளவுக்கு இல்லைன்னு தோணுது உங்களுக்கு. புத்திர பாக்கியத்துல குடும்பத்துல தடை இருக்கு, ப்ரமோஷன் விஷயத்துல சிலருக்கு தடை இருக்கு, பிள்ளைகள் முன்னேற்றத்துல தடை இருக்கு, அப்படி ஃபீல் பண்றீங்க. அப்போ நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா, தோடகாஷ்டகம் படிக்கணும். ஸ்லோகம் இருக்கு பாருங்க, தோடகாஷ்டகம், அதை படிக்கணும். டெய்லி உட்கார்ந்து நெய் தீபம் ஏற்றி வச்சுட்டு தோடகாஷ்டகம் படிச்சேன்னா குரு பகவானுடைய அனுக்கிரகம் கிடைக்கும். சார், ஒருத்தர் பெரிய அறிவாளியா வேணும்னா குரு பகவானுடைய அருள் வேணும். நமக்கு வியாபாரத்தில் நல்ல லாபம் வேணுமா, குரு பகவானுடைய அருள் வேணும். குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்கணுமா, குரு பகவான் அருள் வேணும். அதுக்கு தான் தோடகாஷ்டகம் சொல்லணும்னு சொல்றேன். எஜுகேஷன்ல ஒரு நல்ல வளர்ச்சி இந்த வாரம் இருக்கும். ஆனா ஹார்ட் சம்பந்தப்பட்ட ப்ராப்ளம் சிலருக்கு இருக்கு, சிலருக்கு நுரையீரல் சம்பந்தப்பட்ட ப்ராப்ளம் இருக்கும். அதுக்கெல்லாம் மெடிக்கல் அட்வைஸ் எடுத்துக்கிறது நல்லது. எனதருமை மிதுன ராசி அன்பர்களே, மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த சந்திர பகவான் பூரட்டாதியில் ஆரம்பிச்சு மிருகசீரிஷம் வரைக்கும் போகக்கூடிய நேரம் நல்ல நேரம். ராசியில குரு இருக்கார். அந்த குருவுடைய சாரத்துலதான் பூரட்டாதி நட்சத்திரம். அப்ப இந்த வாரம் நல்ல பண வருமானம் வரும். குரு பகவான் எப்படிப்பட்டவர்னா 7ஆம் இடத்திற்கும் 10ஆம் இடத்திற்கும் அதிபதியான குரு பகவான் ராசியில இருக்கார். உங்க பாக்கிய ஸ்தானத்தில் அந்த சந்திரன் அமர்ந்து வாரத்தை துவக்கிறார். அப்ப நல்ல பண வருமானம் வரும். ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி கூடி வரும். ஆனா ஒரு மனசு நெருக்கடி மிதுன ராசிக்காரங்களுக்கு இருந்துகிட்டே தான் இருக்கும். ஏன் அப்படி? ஜென்ம குரு, இயற்கை சுபக்கிரகம் சொல்லக்கூடிய குரு பகவான் நல்ல கிரகம். ஆனாலும் அவர் ஜென்மத்தில் இருந்தால் சில நெருக்கடிகள் கொடுக்கிறார். நம்ம ராசியில உட்கார்ந்து இருக்கார். ராசியில ஒருத்தருக்கு குரு இருந்தாலும், ராசியில ஒருத்தருக்கு சனி இருந்தாலும், ராசியில ஒருத்தருக்கு ராகு இருந்தாலும் அது சில பிரச்சனைகளை கொடுக்கத்தானே செய்யும். சார், நாங்க அந்த குரு பகவான் ராசியில இருக்கிறது நல்லது இல்லையா? ஆனா பொதுவா ராசியில குரு இருக்கிறது அப்படிங்கிறது அது நல்ல விஷயம்தான் அப்படின்னு சொன்னாலும் உங்களுக்கு பாதகாதிபதி, மிதுன ராசிக்காரர்களுக்கு ஒரு பாதகாதிபதி. ஒருத்தருக்கு லக்னத்துல குரு இருக்கார் அப்படின்னு சொன்னா
புதன் இருக்கார் அப்படின்னு சொன்னா நல்ல விஷயமா நம்ம எடுத்துக்கிறோம். ஆனா ராசிக்கு உள்ளவர்கள் இருக்கிற போது கொஞ்சம் படுத்துறாங்க. உங்களுக்கு பாதகாதிபதி குரு, பண விஷயத்தில் எச்சரிக்கையா இருங்கோ. உங்கள் பிள்ளைகளுக்கு கொஞ்சம் ஆபீஸ் ஒர்க் எல்லாம் கொஞ்சம் ப்ரெஷர் கொடுக்கும், படிப்பு கொஞ்சம் ப்ரெஷரா இருக்கும், உங்களுக்கு சில ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கும், இதெல்லாம் மறுக்க முடியாது. ஆனால் இதுவும் கடந்து போகும். பினான்சியலா ஒரு நெருக்கடி இருந்தாலும் சமாளிப்பீங்க. கலைத்துறை சார்ந்த விஷயங்களில் ஈடுபாடு பெருகும். இந்த காலகட்டத்தில் மனைவியுடைய ஆலோசனையை கேட்டு செயல்படுவது அப்படிங்கிறது நல்லது. உங்க பேச்சுல ஒரு கவர்ச்சி இருக்கும். உங்க பிசினஸ் முயற்சிகள் வெற்றி பெறும். உங்கள் பயணங்கள் சிறப்பாக அமையும். உங்க லாபாதிபதியா இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் எண்ட் ஆஃப் திஸ் வீக்ல பஞ்சமத்துக்கு போன பிறகு உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையில குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் இருக்கும். உங்க செய்தொழில நல்ல லாபம் வரும். இது ஒரு நல்ல வாரம். மிதுனராசிக்காரர்களுக்கு வேலை வாய்ப்புல நெருக்கடி இருந்தாலும் ஒரு ஜாப்புங்கிறது எப்படியாவது அமைச்சு கொடுக்கும். வருமானம்ங்கிறதுக்கு வரதுல நெருக்கடி இருந்தாலும் ஓரளவு வருமானம்ங்கிறது இருந்துட்டு இருக்கும். பிசினஸ்ல ஒரு முன்னேறுவதற்கு வாய்ப்பு கிடைக்கும். ஃபாரின் போறதுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும். இந்த காலகட்டத்தில் தெய்வ அனுக்கிரகம் முக்கியம். கடவுளை வழிபடுவது உங்களுக்கு மிகப்பெரிய நிம்மதியை தரும். எனதருமை கடகராசி என்பர்களே, கடகராசிக்காரர்களுக்கு இந்த சந்திர பகவான் இப்போ உங்க ராசிக்கு அட்டமத்தில் தன்னுடைய பயணத்தை துவங்குகிறார். உங்களுக்கு லாபஸ்தானத்தில் தன்னுடைய பயணத்தை நிறைவு பண்ணுவார். அப்போ உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த 8ஆம் தேதி ஒரு நாள் அமைதியாக இருப்பது மிக அவசியம். கடகராசிக்காரங்க 8ஆம் தேதி புதிய முயற்சிகள் செய்யக்கூடாது, பயணங்கள் செய்யக்கூடாது. அம்மாவுடைய உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கிடணும். ஏதோ மனக்குழப்பங்கள் வந்து போகும். 9ஆம் தேதியிலிருந்து ரொம்ப நாளா இருக்கும். அடுத்த ஸ்டேட்ல வேலைக்கு முயற்சி பண்றீங்களா, வேலை கிடைக்கும். அடுத்த நாட்டுல வேலைக்கு முயற்சி பண்றீங்களா, வேலை கிடைக்கும். செவ்வாய் பகவான் இப்பொழுது உங்களுக்கு 3ஆம் இடத்துல இருக்கார். அருமையா ஒரு இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணுவீங்க. நல்ல வேலை வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்க போகுது. மனோ தைரியம் பெருகும். காதல் உணர்வுகள் பெருகும். கடகராசிக்காரங்களுக்கு திரைப்படத்துறை, நாடகத்துறை, கலைத்துறையை சேர்ந்தவர்களுக்கு புதிய புதிய வாய்ப்புகள் வரும். இழந்த நட்பு, ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் மீண்டும் கிடைக்கும். அந்த ஃப்ரெண்டு போயிட்டாரு நம்மளை விட்டு நினைச்சிட்டு இருப்பீங்க, மீண்டும் அந்த ஃப்ரெண்ட்ஷிப் கிடைக்கும். மனைவியோடு நல் உறவு இருக்கும், ஆனா மனசுக்குள்ள ஒரு பதட்டம் இருந்துகிட்டே இருக்கும். சில பேருக்கு அதெல்லாம் பிபி தொந்தரவே இருக்கும். மனைவியிடம் சொல்ல முடியாத ஒரு ரகசியத்தை மனசுல வச்சுக்கிட்டு இருப்பீங்க. இல்ல ஒரு குடும்ப நெருக்கடி இருக்கும், ஒரு பிபி தொந்தரவே கூட அது கொடுக்கும். மீடியா துறையை சேர்ந்தவர்கள், வழக்குரைஞர்கள், ஆசிரியர் பெருமக்கள், கிளரிக்கல் வேலை செய்யக்கூடியவர்கள், மாணவர்கள், இவர்களுக்கெல்லாம் முன்னேற்றத்திற்கான அறிகுறிகள். நீங்க எவ்வளவு முயற்சி பண்றீங்களோ அந்த அளவுக்கு முன்னேற்றம் அமையும். எனதருமை சிம்மராசி என்பர்களே, சிம்மராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய வெற்றி அந்த புதன் பகவானுடைய அனுகூலம். ஒரு சிம்மராசிக்காரர்களுக்கு, சிம்ம லக்னத்துக்காரர்களுக்கு புதன் திசை வருது வச்சுக்கோங்களேன். என்னைக்குமே நிறைய பேர் ராசி பலன் சொல்லும்போது ஒரு குழப்பம் ஏற்படுத்திக்கிறாங்க. ராசி பலன் எப்படி அப்படின்னா, லக்னத்திற்கு பலன் சொல்வதா, ராசிக்கு பலன் சொல்வதான ஒரு குழப்பம் பலர்கிட்ட இருக்கு. கோச்சார கிரகங்களுக்கு பலன் சொல்வதானால் ராசியின் அடிப்படையில் தான் சொல்லணும். தசாபுத்தி பலன்கள் சொல்வதற்குத்தான் லக்னத்தை எடுத்துக்கணும். இந்த வித்தியாசத்தை புரிஞ்சுட்டா போறோம். இப்ப நம்ம கோச்சார பலன்கள் பார்க்கிறோம், அதனால சிம்ம ராசிக்குன்னு பலன் சொல்றோம். சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த புதன் பகவான் குடும்பஸ்தானாதிபதி. நம்ம குடும்பத்துக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுப்போம். நம்ம பேச்சுல ஒரு தீட்சணியம் இப்ப இருக்கும்.
வேகம் இருக்கும், விவேகம் இருக்கும், நெருப்பு பறக்கும். நம்ம பேசுற பேச்சுல ஒரு ஆதென்டிகேட்டட் பேச்சா இருக்கும், அது அதிகாரப்பூர்வமான பேச்சா இருக்கும். புதிய நண்பர்கள் கிடைப்பார்கள், நண்பர்களை அரவணைத்துக் கொண்டு செல்வோம். அதெல்லாம் இப்ப இருக்கக்கூடிய அற்புதமான விஷயம் சிம்மராசிக்கு. மூத்த சகோதரன் பக்கபலமாக இருப்பார். மூத்தவர்கள் உங்களுக்கு அனுசரணையாக இருப்பார்கள். பிசினஸ் டீலிங்ஸ் வெற்றிகரமா முடியும். படிக்கிற மாணவர்களுக்கு கல்வியில ஒரு நல்ல வளர்ச்சி வந்து சேரும். நல்ல நேரம். கால்கள் அடிவிடாம பார்த்துக்கணும். கால் சம்பந்தப்பட்ட பிரச்சனை சிலருக்கு இருக்கும். இந்த வாரமும் இந்த சுக்கிர பகவான் 12ஆம் இடத்துல இருக்காரு. திருமண தடை இருக்கு. காதல் உறவுல கூட சிலருக்கு தடை இருக்கு. திருமண தடை நீங்கணுமா காமாட்சி வழிபாடு செய்யணும். காமாட்சிக்கு தீபம் ஏற்றி வழிபாடு செய்யணும். எனதருமை கன்னிராசி அன்பர்களே, கன்னிராசிக்காரங்களுக்கு சூரிய பகவான் 12ஆம் இடத்துல இருக்க. 12ஆம் இடத்தின் அதிபதி. அங்க ஒரு வக்கர கிரகம் வேற இருக்கிறது. அது வக்கர கிரகம் சொல்றது இல்ல. ராகு கேது இயல்பிலேயே வக்கரம், அதனால வக்கர கிரகம் சொல்றது இல்ல. பட் ரிவர்ஸ்ல தான் அவ மூவ் பண்ணுவா. ஆன்மீக நாட்டத்தை இப்ப அதிகரிக்கணும். கன்னிராசிக்காரங்களுக்கு ஆன்மீக நாட்டம் இப்ப அதிகரிக்கணும். கேது 12ல உட்கார்ந்து இருக்கு. கோபம் நிறைய வரும் கன்னிராசிக்காரர்களுக்கு. இப்போ அந்த கோபத்தினால் தீமைகள் வரும். கோபம் இருக்கக்கூடாது. சிலருக்கு ஆபரேஷன், சிலருக்கு ஹெல்த் இஷ்யூ, அதெல்லாம் இருக்கு. என்ன செவ்வாயுடைய தொடர்பு லக்னத்துக்கு இருக்கே. சகோதரனோட கருத்து மாறுபாடு வரணும்னு அந்த செவ்வாய் காட்டுறதே, பூமி பிரச்சனை வரணும்னு காட்டுறதே, ஹெல்த் இஷ்யூ வரணும்னு சொல்றதே, இதெல்லாம் இருக்கும். அப்ப என்ன செய்யலாம்? முருகனை பிரார்த்தனை பண்ணிக்கணும். அஷ்டமாதிபதியை தொடர்பு ஏற்பட்டுறது. முருகனை பிரார்த்தனை பண்ணிக்கணும். வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை. அந்த முருகப்பெருமான வழிபடணும். டெய்லி கந்த சஷ்டி கவசம் சொல்லணும். முடிந்தால் பழமுதிர்ச்சோலை கவசம் சொல்லணும். வருமானத்துக்கு குறைவு இருக்காது, வருமானம் வரும். நிறைய விஷயங்களை ரசிப்பீங்க. உங்கள் துறை சார்ந்த விஷயங்களில் ஈடுபாடு கூடும். கலைத்துறையினருக்கு முன்னேற்றம் கிடைக்கும். படிப்புல மாணவர்களுக்கு ஈடுபாடு குறைவா இருக்கு, கான்சன்ட்ரேஷன் குறைவா இருக்கு. அதை அதிகப்படுத்திக்கணும். குரு 4ஆம் இடத்தை பார்க்கிறார். இதயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கக்கூடியவர்கள் மெடிக்கல் அட்வைஸ் எடுத்துக்கணும். இப்ப ரொம்ப முக்கியம். 6ல ராகு உட்கார்ந்து இருக்கார். மூட்டு வலிக்கெல்லாம் மெடிக்கல் அட்வைஸ் எடுத்துக்கிறது அற்புதமான நேரம். பல கன்னிராசிக்காரர்களுக்கு மூட்டு வலி இருக்கும். கால்கள்ல சில பிரச்சனை இருக்கும். மெடிக்கல் அட்வைஸ் எடுத்துக்கிறதுக்கு அருமையான நேரம். கைனகாலஜிஸ்டுக்கு இப்ப நல்ல பேர் கிடைக்கும். நல்ல ராசியான டாக்டர்கள் பேர் கிடைக்கும். கம்ப்யூட்டர் துறையில பலருக்கு இப்ப வேலை வாய்ப்பு கிடைக்கும். மாணவர்கள் மட்டும் நான் சொன்னபடி கூட கொஞ்சம் படிப்புல கவனம் செலுத்துக்கோ, நல்லது. எனதருமை துலாம் ராசி அன்பர்களே, துலாம் ராசிக்காரர்களுக்கு குரு பகவானுடைய பார்வை அனுக்கிரகம். பொதுவாக துலாம் ராசிக்காரர்களுக்கு குரு ஆகாதவர். 3ஆம் இடத்திற்கும் 6ஆம் இடத்திற்கும் அதிபதி. ஆனால் யாராக இருக்கட்டுமே, பாக்கியஸ்தானத்தில் ஒரு கிரகம் அமர்ந்து விட்டால் நன்மையையே செய்யும். அதான் குரு உங்களை பார்க்கிறார், நல்லதுங்கிறோம். இல்லாட்ட குரு பகவான் பார்ப்பது நன்மைன்னு எடுக்க முடியாது துலா ராசிக்காரர்களுக்கு. ஏன்னா உங்க ராசி அசுரகுருவுடைய ராசி, சுக்கிரனுடைய ராசி. குருங்கிறவர் தேவகுரு, ரெண்டு ஆகாத விஷயங்கள். இப்ப குரு பகவான் உங்களை பார்க்கிறார் அப்படின்னு சொல்லும்போது உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பல பிரச்சனைகள் நீங்கும். உடல்நல பிரச்சனைகள் வெளிப்பட்டு தீர்வு கிடைக்கும். நிறைய துளாராசிக்காரர்களுக்கு ஹெல்த் இஷ்யூ இருக்கும், அதெல்லாம் இப்போ வெளிப்பட்டு நீங்கும். கணவருடைய உடல் நலத்தில் அக்கறை எடுக்கணும். 12ல செவ்வாய் மறைஞ்சுன்னு இருக்கார். 7க்குரியவன் 12லே அமர்ந்திருக்கிறார். எண்ட் ஆஃப் திஸ் வீக் தான் ஒரு ராசிக்கு வரப்போறார். அது வரைக்கும் கணவருடைய உடல் நலத்தில் அக்கறை எடுப்பது முக்கியம்.
அதே போல திருமணத்திற்கு வரம் தேடக்கூடியவர்களுக்கு எண்ட் ஆஃப் திஸ் வீக்ல செவ்வாய் வந்த பிறகு நன்மைகள் நடக்க ஆரம்பிக்கும். திருமணத்திற்கு நல்ல வரன் அமையும். தனஸ்தானாதிபதியா இருக்கக்கூடியவன் செவ்வாய், அவன் இப்போ லாபத்தில் விரயத்தில் உட்கார்ந்து இருக்கிறார். நிறைய செலவாகும். மருத்துவர்களுக்கு நல்ல பெயரும் புகழும் கிடைக்கும். இன்டீரியர் டிசைனிங் பண்றவங்களுக்கு நல்ல பேரும் புகழும். பியூட்டி பார்லர் நடத்துறவங்களுக்கு நல்ல பெயரும் புகழும். கலைஞர்களுக்கு ஏற்றம், அற்புதமான நேரம். பிசினஸ்ல நல்ல வளர்ச்சி வந்து சேரும். வேலை பார்க்குற இடத்துல மட்டும் ஒரு பிரஷர் இருந்துகிட்டே இருக்குங்க துளாராசிக்காரங்களுக்கு. இப்போ சனீஸ்வர பகவானை வழிபாடு செய்யணும். உங்க ஒர்க் பிரஷர் குறையணும்னா சனீஸ்வர பகவானை வழிபாடு செய்யணும். எனதருமை விருச்சிக ராசி அன்பர்களே, விருச்சிக ராசிக்காரங்களுக்கு செவ்வாய் தான் தெய்வம். அந்த செவ்வாய் பகவான் லாபத்தில் அமர்ந்திருப்பது மிக நன்மை. முருகப்பெருமான வழிபடணும். பொதுவாக விருச்சிக ராசியில பிறந்துட்டா வாழ்க்கையில திருச்செந்தூருக்கு போவதை ஒரு வாடிக்கையாகவே வச்சுக்கணும். திருச்செந்தூர் முருகன் வழிபாடு செய்துட்டே இருக்கணும். சிவஸ்தலங்களுக்கு இப்ப போகலாம், ஆனால் சிவன் பிரார்த்தனை வச்சுக்கலாமே தவிர சிவன் கோயில்களில் இப்பொழுது பரிகாரம் செய்யக்கூடாது. விருச்சிக ராசிக்காரங்க சிவன் கோயில் பூஜைகள்ல கலந்துக்கலாம். பூஜைக்கு தேவையான பொருட்கள் வாங்கி கொடுக்கலாம். உங்க குழந்தைகளுடைய உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கிடுங்க விருச்சிக ராசிக்காரங்க. இப்போ பண விஷயங்கள்ல மட்டும் யாருக்கும் கொடுக்கல் வாங்கல் வச்சுக்கிட வேண்டாம். நல்ல உறவு கெட்டு போயிடும். அதுல நல்ல நண்பன்னா அவனுக்கு பணம் தேவைதான் படுது, ஆனா கொடுத்தா அது உதவியா கொடுத்துருங்க. திரும்ப வரணும்னு நினைச்சுக்கிட்டு கொடுக்காதீங்க. கொடுத்தா பணம் திரும்ப வராது, அதனால பிரச்சனை வரும். திருமண பேச்சுவார்த்தைகள் இப்ப விருச்சிக ராசிக்காரங்க குடும்பத்துல நடக்கும். கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு அபரிமிதமான வளர்ச்சி. வியாபார பெருமக்களுக்கு புதிய வியாபாரம் ஒன்று தொடங்கக்கூடிய யோகம். எல்லாம் திருப்திகரமா இருக்கு. நல்ல வாரம். எனதருமை தனுசு ராசி அன்பர்களே, தனுசு ராசிக்காரங்களுக்கு மிக மிக முக்கியமானது இந்த சந்திரனுடைய பெயர்ச்சியில உங்க ராசிநாதன் குருவுடைய சாரத்துல சந்திர பகவான் ஃபர்ஸ்ட் டே அமர்கிறார். புரட்டாதி நட்சத்திரத்துல அந்த குரு எங்க இருக்காருன்னா 7ஆம் இடம் பாதகஸ்தானத்துல உட்கார்ந்து இருக்காரு. இயற்கை சுவர் தான் அந்த குரு பகவான். இருந்தாலும் இந்த நாள்ல நீங்க புதிய ஃப்ரெண்ட்ஷிப் ஏற்படும் போது கொஞ்சம் கவனமா இருங்க. நான் சொல்றது 8ஆம் தேதி அன்னைக்கு ஒரு புதிய நட்பு உருவாகிறது என்று சொன்னால் அந்த நட்பிடம் எச்சரிக்கையாக நீங்கள் இருங்கள். பண விவகாரங்களிலும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. ஆனா இந்த வாரம் உங்களுக்கு நல்ல பினான்சியல் இம்ப்ரூவ்மெண்ட் கொடுக்கும். வேலை வாய்ப்பு தேடுறாங்க பாருங்க. 10ஆம் இடத்துல செவ்வாய் உட்கார்ந்துருக்காரு. அதிகார வேலைகள் பலருக்கு கிடைக்கும். இந்த ஸ்டேட் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல வேலைக்கு ட்ரை பண்றவங்களுக்கு அதுக்குரிய ஒரு எக்ஸாம் எழுதிருக்கீங்க, அதுக்குரிய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னா இப்ப கூடி வரும். அப்போ இது ஒரு நல்ல நேரம். அதுவும் பாக்கியஸ்தானத்துல சூரிய பகவான் புதன் கேது அமர்ந்திருப்பது ரொம்ப சிறப்பு. பிசினஸ் ரீதியா ஒரு பெரிய வளர்ச்சியை பார்க்க போறீங்க. இந்த வாரம் வரக்கூடிய சங்கடகர சதுர்த்தி இந்த 8ஆம் தேதியிலிருந்து 14ஆம் தேதி வரைக்கும் பார்க்கும்போது 10ஆம் தேதி சங்கடகர சதுர்த்தி. இந்த சங்கடகர சதுர்த்தியை மிக விமர்சையாக ரொம்ப ஆத்மார்த்தமாக தனுசு ராசிக்காரங்க கொண்டாடணும். ரொம்ப நாளா ஒரு வழக்கு நிலுவையில் இருக்கு, உங்களுக்கு எதிராக ஒரு பிரச்சனை இருக்குன்னா சங்கடகர சதுர்த்தியில வழிபட்டு பாருங்க. உங்களுக்கு சாதகமான சூழ்நிலைகள் உருவாகும். உங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு நியாயம் வெல்லணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா சங்கடகர சதுர்த்தியில நீங்க வழிபாடு செய்து பாருங்க. அதே மாதிரி ஒரு டாக்ஸ் சம்பந்தப்பட்ட ப்ராப்ளம் இருக்கு, ஒரு நிலம் சம்பந்தப்பட்ட ப்ராப்ளம் இருக்கு, உங்க ஆபீஸ்லயே உயரதிகாரியோட பிரச்சனை இருக்கு, இப்படி எது இருந்தாலும் இந்த சங்கடகர சதுர்த்தியில நீங்க பண்ண போற வழிபாடுங்கிறது அற்புதமான பலன். நிறைய தான தர்மம் பண்ணுங்க, அது ரொம்ப ரொம்ப நல்லது. 8ல சுக்கிரன் உட்கார்ந்து இருக்காரு. உங்களுக்கு நல்ல வசதி இருக்குன்னு சொன்னா ஒரு ஏழை பெண்ணுக்கு திருமணம் ஆவதற்குரிய செலவு நீங்க ஏற்றுக்கிடலாம். இல்ல
அதுல ஒரு பங்கு என்னால் செலவழிக்க முடியும், இந்த குறிப்பிட்ட ஒரு தாலி என்னால் வாங்கி கொடுக்க முடியும், செய்யுங்க. நீங்க என்ன முடியுமோ அதை செய்யுங்கள். தர்மம் தலை காக்கும். தனுசு ராசிக்காரங்க இப்ப நிறைய தான தர்மம் பண்ணுங்க. சில நேரங்கள்ல சில குடும்பங்கள்ல உங்க பிள்ளைகளுக்கு, பசங்களுக்கு ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். உங்களுக்கு ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கக்கூடிய யோகம் உண்டு. குழந்தை பாக்கியம் இல்லாத பலருக்கு இப்ப குழந்தை பாக்கியம் உருவாகும். இதெல்லாம் ரொம்ப அற்புதமான பலன்கள் உங்களுக்கு தரும். நம்ம ஜாதகத்துல திருமண விஷயம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துக்கணும். தனுசு ராசிக்காரங்களுக்கு சுய ஜாதகத்துல திருமணம் எப்படி அமையும் பார்க்கணும். இப்ப 7ல குரு பாதகஸ்தானத்தில் உட்கார்ந்து இருக்காரு. திருமண பொருத்தம் பார்க்கும்போது கொஞ்சம் கவனமா பார்க்கணும். 7க்குரிய புதனும் கேதுவோடு சென்றிருக்கார். சிலருக்கு 2வது திருமணம் செய்யக்கூடிய அமைப்பு உருவாகலாம். பொதுவாகவே ஒரு ஜாதகத்தை பார்க்கும்போதே சுக்கிரன் எப்படி இருக்கு, நாக கிரகங்கள் எப்படி இருக்கு, ராகு கேது எப்படி இருக்கு, செவ்வாய் எப்படி இருக்கு, எல்லாமே பார்க்கணும். இப்போ சனி வேற வக்கரமாக இருக்கு. நமக்கு 4ஆம் இடத்துல சனி வக்கரமா இருக்கார். நம்ம உடல் நலத்திலும் அக்கறை எடுத்துக்கணும். திருமண பொருத்தமும் நல்லா பார்க்கணும். ஃபாரின்ல போய் படிக்கணும்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நல்லா கூடி வரும். மகர ராசி அன்பர்களே, மகர ராசிக்காரங்களுக்கு சந்திர பகவான் உங்களுடைய தனஸ்தானத்துல பயணத்தை ஆரம்பிக்கிறார். நல்ல தன வருமானம் வரும், மன சந்தோஷம் இருக்கும், நல்ல ஜாப் கிடைக்கும். இப்போ புதுசா வேலைக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் சார், இன்டர்வியூ அட்டன் பண்ண போறேன்னா தைரியமா அட்டன் பண்ணுங்க, நல்ல ஜாப் கிடைக்கும். உங்களுக்கு கொடுக்காம யாரை கொடுக்கறது, நல்ல ஜாப் கிடைக்கும். 6ல குரு உட்கார்ந்து இருக்காரு. சாப்பாட்டுல கவனமா இருப்போம். ஃபேட்டிக் லிவர் ப்ராப்ளம் பலருக்கு இப்போ வர வாய்ப்பு இருக்கு. கொழுப்புச்சத்து கூடுவதற்கு வாய்ப்பு இருக்கு. ஆகவே உணவு விஷயத்துல எச்சரிக்கையா இருப்போம். திருமண பொருத்தம் பார்க்கிறோம் அப்படின்னு சொன்னா அதுல கொஞ்சம் கவனமா பொருத்தம் பார்ப்போம். காரணம், புதன் பகவான் இப்பொழுது அட்டமத்தில் உட்கார்ந்து இருக்கிறார். அதே போல சுக்கிர பகவான் 7ஆம் இடத்துல இருக்காரு. நம்ம சொந்த ஜாதகத்துல 7ல சுக்கிரன் இருந்தால் அதுக்கு பேரு காரகோ பாபநாஸ்தி அப்படின்னு பேரு. திருமண உறவை அது சீர்குலைக்கும்னு அர்த்தம். அப்படி 7ல வந்திருக்க சுக்கிரன் இருக்குன்னா கவனமா பொருத்தம் பார்த்து பண்ணணும். அதான் திருமண பொருத்தத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்கன்னு சொல்றோம். குடும்பத்து பெரியவர்களின் உடல் நலத்தில் இப்ப அக்கறை எடுத்துக்கிடணும். நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். இப்போ புதுசா சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகம் இப்போ உண்டு. இதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. வாகனங்களை மட்டும் அது சரியான கண்டிஷன்ல இருக்கான்னு பார்த்து நம்ம பயன்படுத்தணும். மனைவியுடைய உடல் நலத்துல அதிக அக்கறை எடுத்துக்கிடணும். எனதருமை கும்பராசி அன்பர்களே, கும்பராசிக்காரங்களுக்கு மிக நல்ல விஷயம் இந்த குருவுடைய பார்வை. குருவுடைய 9வது பார்வை நம்ம மேல அமையறதுங்கிறது ரொம்ப நல்ல விஷயம். அந்த குருவுடைய அனுக்கிரகம் கிடைக்கிறது. ஏற்கனவே அஷ்டமத்துல செவ்வாய். இந்த கும்பராசிக்காரர்கள் முருகப்பெருமானை இப்பொழுது வழிபாடு செய்யணும், பிரார்த்தனை செய்யணும். காலபுருஷனுக்கு அஷ்டமாதிபதியான ஒரு கிரகம் நம்ம ராசிக்கு அஷ்டமத்துல உட்கார்ந்து இருக்கு. அது நல்லா புரிஞ்சுக்கணும். நிறைய தடைகள் இருக்கும். கணவருக்கு உடல்நல பிரச்சனைகள் இருக்கும், சகோதரனுக்கு பிரச்சனைகள் இருக்கும். சில பேருக்கு உங்களுக்கே ரத்தம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கலாம். இதுக்கெல்லாம் முருகனை பிரார்த்தனை செய்யணும். செவ்வாழ பழத்தினாலும் முருகனுக்கு மாலை போடலாம். அரளிப்பூவினால் முருகனுக்கு அர்ச்சனை செய்யலாம். முருகன் கோயில்ல அகல் விளக்கு தீபம் ஏற்றி வைத்து முருகனை வழிபாடு செய்யலாம். கந்த சஷ்டி கவசம் படிக்கலாம். இதெல்லாம் கும்பராசிக்காரங்க இவங்க செய்யணும். உங்க குடும்பத்துக்குள்ளேயே ஏதாவது ஒரு மனக்கலக்கமோ, சிலருக்கு ஹெல்த் இஷ்யூவோ, உங்க ஃபேமிலி, உங்களை சூழ்ந்தவர்களுக்கு யாருக்காவது இருக்கும். கடன் வாங்கக்கூடாது. கும்பராசிக்காரங்க மறந்தும் கூட இப்ப கடன் வாங்கக்கூடாது. கடன் தொல்லைகள் பலரை வாட்டும்னு இருக்கு. இந்த வார கடைசி வரைக்கும் கொஞ்சம் கவனமா இருக்கணும், கடன் வாங்குவதில்லை. உங்களுக்கு நிறைந்த நன்மைகள் ஏற்படும். இந்த குருவுடைய அருளினால் தன லாபம் கூடும், பிள்ளைகள் வாழ்க்கையில முன்னேற்றம் கூடும். நாவடக்கம் வேண்டும். யாகாவாராயினும் நாகா கண்டார் வள்ளுவர்.
நாவடக்கம் இருக்கணும். கும்பராசிக்காரர்களுக்கு இருந்தால் அப்போ எந்த பிரச்சனையும் வராது. பிசினஸ் ரீதியா புதிய ஒப்பந்தங்கள் இப்ப ஏற்படும். படிப்புல நல்ல முன்னேற்றம் ஏற்படும். எனதருமை மீனராசி அன்பர்களே, மீனராசிக்காரர்களுக்கு இது நன்மைகள் அதிக அளவில் நடைபெறும் நல்லதொரு வாரமாக அமைகிறது. ராசிக்கு 12ஆம் இடத்துல சந்திர பகவான் புரட்டாதி நட்சத்திரத்தில் தன்னுடைய பயணத்தை அமைப்பார். அப்புறம் அவர் ராசியை கிராஸ் பண்ணுவார். முதல் நாள் நமக்கு நிறைய செலவுகள் இருக்கும். 8ஆம் தேதி செலவுகள் நிறைய வரும். சில பேர் இன்வெஸ்ட் பண்ணலாமான்னு கூட பார்ப்பீங்க. புதிய வீடு மனை வாங்கக்கூடிய சிந்தனை வரும். 9, 10, 11 தேதிகள் பரபரப்பாக நீங்க செயல்படக்கூடிய தேதிகள். சிலருக்கு சில ஹெல்த் இஷ்யூ இருக்கலாம். அதற்கு பிறகு வருமானம் வரும். நல்ல வருமானம் உங்களுக்கு இருக்கும். புதிய சொத்து வாங்கக்கூடிய யோகம் உருவாகும். 10, +1, +2 படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு படிப்புல முன்னேற்றம் இருக்கும். படிப்பை பற்றி ஒரு பயம் இருக்கும் உங்களுக்குள்ள. இந்த பாடத்தை நம்ம எழுதிட முடியுமா? படிச்சுக்கு ஒரு எக்ஸாமினேஷன் இருக்குன்னா மனசு படபடப்பல பயத்தில் இருக்கும். ஆனா நல்ல எக்ஸாம் எழுதி நல்லபடியா ஸ்கோர் பண்ணுவீங்க. நல்ல எக்ஸாம் எழுதுவீங்க. அதுக்கெல்லாம் அமைப்பு நல்லா இருக்கு. ஆனா மனசுக்குள்ள ஒரு பதட்டம் இருக்கும். ஒரு பாடத்தை ப்ரிப்பேர் பண்றதுல பயம் இருக்கும். இதுக்கு என்ன பண்ணணும்னா ஹயக்ரீவர் வழிபாடு செய்யணும். ஹயக்ரீவர் வழிபாடு செய்தாலே நல்ல முறையில நமக்கு படிப்பு அமையும். வியாபாரத்துக்கு அது டெவலப் பண்றதுக்கு தேவையான உதவிகள் கிடைக்கும். ஸோ இது ஒரு நல்ல நேரம். மீனராசிக்காரர்களுக்கு சகல வகைகளிலும் வெற்றி தருவதற்கு தெய்வங்களுடைய அருளாசி இப்போ கிடைக்கும். ஏழை எளியவர்களுக்கு நிறைய உதவி செய்யணும். அப்படி செய்யறது உங்களுக்கு நிறைந்த நன்மைகளை உருவாக்கும். அன்பர்களே, மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போமா?